Hallelujah. Blessed be the name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். இப்பொழுது கூட நாம் அமர்ந்த வண்ணமாக ஒரு சிறு ஜெபத்தை நாம் ஏறெடுக்கலாம். இயேசுவே உம் நாமத்தினால் இன்பமுண்டு யாவருக்கும், நன்றியுள்ள இதயத்துடன் கூடினோமினாளிலே. எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, விவாகம் யாவருக்கும் கனம் உள்ளது என்று வாசிக்கிறோம். ஆதியிலே ஏதேனில் மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை நான் உண்டாக்குவேன் என்று ஆதாமுக்கு ஏற்ற துணையை உண்டாக்கி கொடுத்து அவர்கள் இருவரையும் இணைத்தீர், ஆசீர்வதித்தீர். இன்றும் கூட இந்த திருமண நிச்சயத்திலே இணைக்கப்பட இருக்கின்ற அருமை மகன் ஜாய்சன், அருமை மகள் சுஜாதா என்கிற ஸ்ரீநிதி, இவர்கள் இருவரையும் விவாகத்திற்கு ஆயத்தப்படுத்துவீராக. வந்திருக்கிற என்னையும் எங்களையும் ஆசீர்வதியும். இந்த நிச்சயதார்த்த விவாக ஆராதனையுடைய துவக்கம் முதல் முடிவு மட்டும் உடைய பிரசன்னம் இருப்பதாக. தடைகளையாவும் அப்புறப்படுத்தும். உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்படும். துதிக்கிறோம், துதிகர மகிமையாவும் ஒவ்வொருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்து தேவ நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென், ஆமென். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து. நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவரே சோ நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவரே சோ நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. செங்கடல் தன்னை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே,
மணவாளன் கர்த்தர் இயேசு வருகிறார். மணவாட்டி சந்திக்க நீ ஆயத்தமாம். மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா? மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா? என் பிரியமே நீ ரூபவதி, எழுந்து வா உன் நேசரை சந்திக்கவே. மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா? குருவிகள் பாடும் சத்தம் எங்கும் கேட்குதே, காட்டுப்புறா சத்தம் நம் தேசம் நிறையுதே. குருவிகள் பாடும் சத்தம் எங்கும் கேட்குதே, காட்டுப்புறா சத்தம் நம் தேசம் நிறையுதே. அத்திமரம் காய்க்க காலம் வந்ததே, அத்திமரம் காய்க்க காலம் வந்ததே. காட்டு கொடி பூ பூத்து வாசம் பெருகுதே, காட்டு கொடி பூ பூத்து வாசம் பெருகுதே. என் பிரியமே நீ ரூபவதி, எழுந்து வா உன் நேசரை சந்திக்கவே. மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா? மாரிக்காலம் சென்றது, மழையும் வந்தது, பூமியிலே புஷ்பங்கள் பூத்து கொழுந்துதே. மாரிக்காலம் சென்றது, மழையும் வந்தது, பூமியிலே புஷ்பங்கள் பூத்து கொழுந்துதே. கண்மலையின் சிகரங்களில் தங்கும் புறாவே, கண்மலையின் சிகரங்களில் தங்கும் புறாவே. கர்த்தர் இயேசு வரும் நாளை சொல்லி பாடிடு, கர்த்தர் இயேசு வரும் நாளை சொல்லி பாடிடு. என் பிரியமே நீ ரூபவதி, எழுந்து வா உன் நேசரை சந்திக்கவே. மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா? மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா? சாரோனின் ரோஜாவாம் கர்த்தர் இயேசு, பள்ளத்தாக்கின் லீலியாம் பரமனேசு. சாரோனின் ரோஜாவாம் கர்த்தர் இயேசு, பள்ளத்தாக்கின் லீலியாம் பரமனேசு. தாகம் தீர்க்கும் ஜீவநதி கர்த்தர் இயேசு, தாகம் தீர்க்கும் ஜீவநதி கர்த்தர் இயேசு. பாவம் போக்கும் பரிகாரி பரமனேசு, பாவம் போக்கும் பரிகாரி பரமனேசு. என் பிரியமே நீ ரூபவதி, எழுந்து வா உன் நேசரை சந்திக்கவே. மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா? மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா? நானும் என் வீட்டாருவோம் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாயா? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாயா? கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டால், கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டால், யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வாய். யாரை நீ சேவிப்பாய்
அடையாளங்கள் செய்திட்ட கர்த்தரை சேவிப்பாயா? மாபெரும் அடையாளங்கள் செய்திட்ட கர்த்தரை சேவிப்பாயா? நானும் என் வீட்டாருமோ வென்றார் கர்த்தரை சேவிப்போ. நீயும் சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாயா? நம் பாதையில் காப்பாற்றியே கர்த்தர் நடத்தினாரே. நம் பாதையில் காப்பாற்றியே கர்த்தர் நடத்தினாரே. கர்த்தர் தந்தையாவும் ஆசீர் கண்டு நன்றியாய் சேவிப்பாயா? கர்த்தர் தந்த ஆசீர் யாவும் கண்டு நன்றியாய் சேவிப்பாயா? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போ. நீயும் சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாயா? நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார். நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார். கீழ்ப்படிந்தே அவர் சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா? கீழ்ப்படிந்தே அவர் சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை சேவிப்போ. நீயும் சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாயா? அவர் எல்லா மனிதருக்கும் ஆண்டவர், எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்று. இந்த காலை வேளையிலே நம்முடைய இருதயத்தை அவரிடத்திலும் படைக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அருமையான காலை வேளையிலே சென்னை வளசரவாக்கம் கல்வாரி டேபர்னாக்கள் கல்வாரி கூடாரம் சபையினுடைய போதகர் பாஸ்டர் ஏ சாமுவேல் ஐயா அவர்களால் நடத்தப்பட இருக்கின்ற இந்த பெட்ரோத்தல் செர்மனி திருமண நிச்சயதார்த்த ஆராதனைக்கு தூரத்திலிருந்தும் சமீபத்திலிருந்தும் நாம் இந்த திருச்சி ராசி மஹாலிலே வந்து நாம் ஐக்கியப்பட்டிருக்கிறோம். இந்த இரு வீட்டார் சார்பாக அவர்கள் நம்மை அழைத்து இந்த திருமணத்தில் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் வாழ்த்தும்படிக்காக நாம் வந்திருக்கிறோம். நாம் ஜெபத்தோடு கூட காத்திருக்கலாம். எல்லா மனிதருக்கும் ஆண்டவர் என்ற அந்த பாடலை நாம் அமர்ந்த வண்ணமாக கண்களை மூடி நாம் பாடலாம். எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்திற்கும் போற்றே. எங்கள் இதயத்தை உம்மிடம் படைக்கிறோம், எங்குகின்றோம் ஆசீர் பெறவே. எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்திற்கும் போற்றே. எங்கள் இதயத்தை உம்மிடம் படைக்கிறோம், எங்குகின்றோம் ஆசீர் பெறவே. அல்லேலூயா, 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 சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம்,
என்றென்றும் பணிந்து தொழும். எல்லாரும் எழுந்திருக்கலாம். சர்வசிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். அல்லேலூயா, 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 ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அருமையான சோரன் ஜாய்சன், சோரி ஸ்ரீநிதி இவர்கள் நிச்சயார்த்தம் அன்னைக்கு பெட்ரோதல் சர்வீஸுக்கு வந்திருக்கிறாங்க. இவங்க கொடுக்கிற வாக்கு இவர்களை விவாகத்துக்கென்று ஆயத்தப்படுத்துகிறதா இருக்கிறது. பெட்ரோதல் என்றால் ப்ராமிஸ் டு மேரி இன் அன் அப்பாயிண்டட் டைம், குறிப்பிட்ட நாளிலே உன்னை விவாகம் செய்வேன் என்று சொல்லி சம்மதம் தெரிவிப்பது, அதுதான் பெட்ரோதல் சர்வீஸாக இருக்கிறது. அந்த சர்வீஸுக்கு 2 பேரும் வந்திருக்கிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். அது மாத்திரமல்ல, ஜாய்சன் குடும்பத்தார் மற்றும் ஸ்ரீநிதி குடும்பத்தார் எல்லாரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். வல்லமை கிறிஸ்டியன் அசம்பிளி சர்ச் பாஸ்டர் அவர்களையும் அவருடைய மனைவி மற்றும் அவருடைய குடும்பத்தார் இங்கு வந்திருக்கிற சபையார் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். இப்பொழுது சிறிது நேரமாக தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணும் பொழுது அதை நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக கவனிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். நேரம் அதிகமாகிவிட்டது. நான் பொதுவாக அதிக நேரம் பேசக்கூடியவன், ஆனாலும் மிக சுருக்கமாக உங்களுக்கு செய்தியை கொடுக்க விரும்புகிறேன். தயவுசெய்து பெண்ணு மாப்பிள்ளை மற்றும் குடும்பத்தார் எல்லாரும் கவனமாக கவனிக்கும்படியாக பாஸ்டர்கள் சொன்ன மாதிரி தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் மரியாதை கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். அப்பொழுது லாபானும் பெத்துவேலும் பிரதியுத்தரமாக, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, உமக்கு நாங்கள் நலம் பொலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. அப்பொழுது லாபானும் பெத்துவேலும் பிரயத்திரமாக, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, உமக்கு நாங்கள் நலம் பொலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. Then Laban and Bethuel answered and said, the thing proceedeth from the Lord. The thing proceedeth from the Lord. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். இதோ ரெபேக்காள் உமக்கு முன்பாக இருக்கிறாள், கர்த்தர் சொன்னபடியே அவள் உமது எஜமானுடைய குமாரனுக்கு மனைவியாகும்படிக்கு அவளை அழைத்து கொண்டு போம் என்றார்கள். இதோ ரெபேக்காள் உமக்கு முன்பாக இருக்கிறாள், கர்த்தர் சொன்னபடியே அவள் உமது எஜமானுடைய குமாரனுக்கு மனைவியாகும்படி அவளை அழைத்து கொண்டு போம் என்றார்கள். அருமையான ஒரு வசனம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் எல்லாருக்குமே தெரியும். ஈசாக்கு ரெபேக்காளுடைய மேரேஜை குறித்து எழுதியிருக்கிறது. ஒரு லாங் சாப்டர். விவாகத்தின் போது எல்லாரும் ரெபேக்காளை குறித்து பேசுவார்கள். அதனால எல்லாருக்கும் ரொம்ப தெரிந்த ஒரு வேத பாகம். இதில் நான் சொல்லுகிற காரியங்களை நீங்கள் கவனமாக கவனிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். அதனால இந்த வசனம் என்ன சொல்லுகிறேன்னா, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. இது மனுஷனால் வந்ததல்ல, கர்த்தரால் வந்தது. அதனால கர்த்தரால் வந்தது என்று சொல்லும் பொழுது இது தேவனுடைய பரிபூர்ண சித்தம். உலகத்தில் ஆண்டவருடைய அனுமதி இல்லாதபடி எந்த காரியமும் நடக்காது.
அதுக்கு பேரு அனுமதிக்கும் சித்தம், பெர்மிசிவ் வில் ஆஃப் காட். ஆனா வார்த்தையின்படி ஒரு காரியம் நடந்துச்சுன்னா அது தேவனுடைய பரிபூர்ண சித்தம். பொதுவாக கிறிஸ்தவங்க இது சித்தம், தேவனுடைய சித்தம், தேவனுடைய சித்தம்னு சொல்லுவாங்க. ஆனா பைபிள்ல நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால் ரெண்டு சித்தம் இருக்கிறது. ஒன்னு அனுமதிக்கும் சித்தம், இன்னொன்னு பரிபூர்ண சித்தம். பெர்மிசிவ் வில் அண்ட் பெர்ஃபெக்ட் வில். பெர்ஃபெக்ட் வில் பார்த்தோம்னா அது வார்த்தையின்படி இருக்கும், இந்த பைபிள் வார்த்தையின்படி இருக்கும். அனுமதிக்கு சித்தம், ஆண்டவர் அனுமதிக்காம எந்த காரியம் கூட நடக்காது. நல்ல காரியம் நடக்காது, கெட்ட காரியம் நடக்காது. அதனால உலகத்துல நடக்கிற எல்லா சம்பவங்களையும் பார்க்கும் பொழுது வார்த்தைக்கு அப்பாற்பட்டு இருக்கிறது. அதெல்லாம் பெர்மிசிவ் வில் ஆஃப் காட். இது வார்த்தையின்படி இருக்கும் என்றால், வார்த்தையோடு கூட நம்ம செய்யற காரியம் மேட்ச் ஆகும் என்றால் அது தேவனுடைய பரிபூர்ண சித்தம். இப்பொழுது இந்த மேரேஜ் தேவனுடைய பரிபூர்ண சித்தமாயிருக்கிறது. இட் இஸ் a perfect will of God. இங்க அதுதான் லாபானும் பெத்துவேலும் சொல்லுகிறார்கள். தகப்பனும் மகனும் சொல்றாங்க, பெண்ணுடைய தகப்பனும் மகனும் அண்ணனும் சொல்றாங்க. அதனால ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்க, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, இட் இஸ் a perfect will of God என்று சொல்றாங்க. ஏனென்றால் இதெல்லாம் பார்க்கும் பொழுது நீங்க சொல்ற காரியங்கள், நிகழ்கிற காரியங்கள் எல்லாம் பார்த்தா எல்லாம் எக்ஸாக்டா தேவனுடைய வார்த்தையோடு மேட்ச் ஆகுது. அதனால எல்லாம் யார் என்ன சொன்னாலும் இது பைபிள் படி இருக்கான்னு பார்க்கணும். ஒரு உபதேசம் பைபிள் படி இருக்குதான்னு பார்த்தா அதோடு மேட்ச் ஆகலன்னா நம்ம அதுக்கு நம்ம கீழ்ப்படிய கூடாது. பைபிளோடு மேட்ச் ஆகுதுன்னா நம்ம என்ன அது கஷ்டமா இருந்தாலும் நமக்கு அது சரியாக மனசுக்கு தென்படாட்டாலும் அது வார்த்தையின்படி இருக்கு, கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும். இதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய அடிப்படை தத்துவமாக இருக்கிறது. அதனால அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பேக்ரவுண்டை நம்ம பார்க்கும் பொழுது முதல் சில வசனங்களை வாசிக்க கேட்ட பாகத்தில் என்ன வாசிக்கிறோம் என்றால், ஆபிரகாமுக்கு வயது சாயிட்டது, சாராள் ஏற்கனவே மரித்து போனாள். அதனால தன்னுடைய மகன் ஈசாக்கு, ஒரே மகன் ஈசாக்குக்கு மேரேஜ் ஏற்படுத்த வேண்டும் என்று தகப்பனார் நினைக்கிறார். அதனால தன்னுடைய வீட்டிலே ஸ்டூவர்டா இருக்கிறதான எலியேசரை பார்த்து, தன் வீட்டு எல்லாத்துக்குமே அதிகாரியாக இருக்கிற அந்த எலியேசரை பார்த்து, நீ என் மகனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வர வேண்டும். இந்த கானானிய ஸ்திரீகளோடு பெண்ணை தெரிந்து கொள்ளக்கூடாது, நீ என்னுடைய சொந்த ஊருக்கு போய் அங்கே இருந்து அந்த பெண்ணை கொண்டு வர வேண்டும். அப்படி பெண் வர மனசில்லை என்றால் அதை பற்றி ஒண்ணும் இல்லை. ஆனா நீ இந்த கானானிய ஸ்திரீகளிலே பெண் தெரிந்து கொள்ளக்கூடாது. இந்த பாவிகள், அவிசுவாசிகள், வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள், வார்த்தைக்கு விரோதமானவர்கள்ட்ட இருந்து பெண்ணை தெரிந்து கொள்ளக்கூடாது. நான் என்ன ஃபெய்த் இருக்கிறேனோ அதே ஃபெய்த்ல நீ பெண்ணை கொண்டு வர வேண்டும் என்று அந்த முக்கியமான பொறுப்பு எலியேசருக்கு கொடுக்கப்படுகிறது என்று நமக்கு நன்றாக தெரியும். அப்படி இருக்கும் பொழுது பெண் என் பின்னே வரவில்லை என்றால் என்ன செய்வது? இதோ கர்த்தருடைய தூதனானவர் உன்னோடு கூட வருகிறார், அவர் உனக்கு உதவி செய்வார் என்று சொல்லுகிறான். அந்த 7ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியை வாசிக்கலாம். நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். இதோ நீ அங்கிருந்து என் குமாரனுக்கு பெண்ணை கொண்டு வரும்படி கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புவார். God will send his angel. கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புவார். என்ன சொல்றார்? நீ என் மகனை அங்க கூட்டிட்டு போக கூடாது, பெண்ணை அங்கிருந்து கொண்டு வரணும். அவ காணாமல் விசுவாசித்து அவள் நீ சொல்ற வார்த்தையை கேட்டு அவள் வர வேண்டும் என்று இங்க சொல்லும் பொழுது கர்த்தருடைய தூதனானவர் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய தூதனானவர் இந்த விஷயத்துல அவர் எல்லாத்தையும் வாய்க்க பண்ணுவார். அதனால இந்த ஏஞ்சல் ஆஃப் காட் சொல்லும் பொழுது பழைய ஏற்பாட்டிலே கர்த்தர் ஏஞ்சல் ஆஃப் காட் என்று அழைக்கப்படுகிறார், கர்த்தருடைய தூதனானவர் என்று அழைக்கப்படுவார். அதனால தேவன் தூதனானவராக அவனை கைட் பண்ணுவார். God came in the form of an angel and guide him. இதோ அவனை கைட் பண்ணுவார், அவனை லீட் பண்ணுவார், அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அதால் தேவன் ஒரு தூதனுடைய ரூபத்திலே உனக்கு உதவி செய்வார். அதான் கர்த்தர் தான் அங்க எலியேசரோடு கூட இருந்தார் என்று பார்க்கிறோம்.
அதனால இவன் போய் அந்த மெசபத்தேமியாவுக்கு போகிறான். அங்கே ஊருக்கு வெளியே ஒரு கிணறு இருக்கிறது, உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும். அப்பொழுது அங்கே ஒரு ஜெபம் பண்ணுகிறான். 13 வசனத்தை வாசிக்கலாம். இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டியிலே நிற்கிறேன், இந்த ஊராளுடைய பெண்கள் தண்ணீர் முள்ள புறப்பட்டு வருவார்களே, நான் குடிக்க என் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது, குடி என்றும் உன் ஒட்டகங்களும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ, அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாக ஈசாக்குக்கு நியமித்தவளாய் இருக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும் என்றான். சரி, நான் இந்த துறவண்டில இருக்கிறேன். இந்த ஊர் பெண்கள் தண்ணீர் எடுக்க வரும் பொழுது, தாகத்துக்கு தாய் என்று கேட்கும் பொழுது, நீரும் குடியும் உடைய ஒட்டங்களுக்கும் மொண்டு வார்ப்பேன் என்று யார் சொல்லுகிறாளோ அவள் தான் என்னுடைய எஜமானுடைய குமாரனுக்கு மனைவியாக இருப்பாள் என்று நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது, ஜெபிச்ச உடனே அவன் நிமிர்ந்து பார்க்கிறான். ரெபேக்காள் அங்க வருகிறான். ரெபேக்காள் ரொம்ப அழகாக இருந்தாள் என்று பைபிள்ல நம்ம வாசிக்கிறோம். அந்த புருஷனை அறியாத கன்னிகையாய் இருந்தாள். அவள் மகா ரூபவதியாக இருந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. 16 வசனத்தை வாசிக்கலாம். அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமாய் இருந்தாள். அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமாய் இருந்தாள் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்குது. இந்த நாளில் நம்ம பைக்கெட்டை போட்டு தண்ணி இழுக்கிறோம். அந்த இதை வச்சு கல்லி மூலமாக அந்த இது புள்ளி மூலமாக இழுக்கிறோம் பைக்கெட்டை போட்டு. அன்னைக்கு அப்படி இல்லை, கிணத்துக்குள்ள இறங்கணும். கிணத்துக்குள்ள இறங்கி அவ குடத்தை நிரப்பி வெளியே வரும் பொழுது, தாகத்துக்கு தாய் என்று எலியேசர் கேட்கும் பொழுது அவனுக்கு தண்ணீர் கொடுக்க, குடத்தை சாய்த்து தண்ணீர் கொடுக்கிறாள். பின்பு உடைய ஒட்டகங்களுக்கும் மொண்டு வார்ப்பேன் என்று சொல்ல. 10 ஒட்டகம் வந்திருக்கு. ஒவ்வொரு ஒட்டகமும் அட்லீஸ்ட் 10 குடம் தண்ணி குடிக்கும். அவன் ரொம்ப தூரத்துல இருந்து மெசபத்தியாமில இருந்து ஈராக்ல இருந்து வந்திருக்கிறான். 500 மைல்ஸ் ஜேர்னி பண்ணி வந்திருக்கிறான். அதனால அந்த 10 ஒட்டகங்களுக்கும் நான் மொண்டு தண்ணீர் வாப்பேன். கிணத்துக்குள்ள இறங்கி குடத்தை நிரப்பி கொண்டு தொட்டியில ஊற்றணும். அப்பொழுது ஒட்டகங்கள் குடிக்கும். இதனால நான் விதமாக செய்கிறேன்னு சொல்லும் பொழுது இவன் எப்படி ஜெபிச்சானோ அதே மாதிரி ஆன்சர். அதனால ஒரு பெண்ணு ரிஜெக்ட் பண்ணிட்டு அது ஜெபத்துக்கு ஏற்ற மாதிரி இல்லை. இன்னொரு பெண்ணு வந்துச்சு. இப்படி சில பெண்கள் வந்தாங்க. ஒரு பொண்ணு கரெக்டா ரெபேக்கா சொல்லிட்டா அப்படின்னு இல்லை. அவன் ஜெபம் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் சான்ஸே இந்த ரெபேக்காள் தான். அதனால அந்த ரெபேக்காள் தான் முதலாவது அங்க வருகிறாள். இதை என்ன செய்தால் நம்ம அதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது கர்த்தருடைய தூதனானவர், the angel of God was with Eliezer. எலியேசரோடு கூட கர்த்தருடைய தூதனானவர் இருக்கிறார். அவர் போய் ரெபேக்காட்ட சாயங்கால நேரத்தில் நீ தண்ணி எடுக்க போன்னு சொல்லுகிறார். இங்க இவன் கிணத்தண்டை வருவதற்கு அரை மணி நேரத்துக்கு முன்னதாகவே கர்த்தருடைய தூதனானவர் ரெபேக்காளுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுக்கிறார். நீ இந்த நேரத்தில் தண்ணி எடுக்க போ என்று சொல்லுகிறார். அதனால இவன் கிணத்தண்டை வருவதற்கு முன்னதாகவே அங்க ரெபேக்காள் வீட்டை விட்டு புறப்பட்டுட்டான். அல்ல கரெக்டா எக்ஸாக்ட் டைம் ஜெபம் பண்ணி முடிக்கவும் அவங்க தண்ணி எடுக்க வரவும் கரெக்டா டைம் இருக்குது. ஆண்டவர் எக்ஸாக்டா டைமை கால்குலேட் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அதே போல அருமையான சகோதரன் ஜாய்சன், அந்த அருமையான சகோதரன் சிங்கப்பூர்ல அவர் வேலை பார்க்கிறார். அவர் 15 வருஷத்துக்கு முன்னதாகவே என்கிட்ட ஞானசானம் எடுத்திருக்கிறார். அவருடைய தாய் மாமா சகோதரன் செல்வராஜ் அவரை சத்தியத்தில் வழி நடத்தினார். சகோதரன் செல்வராஜ் 30 வருஷத்துக்கு மேலே சபைக்கு வருகிறார். அதனால அவர் அங்கே ஜாய்சனை கத்திரத்தில் வழி நடத்தி சபைக்கு அவர் மெசேஜை கேட்டார். அப்பொழுது அவர் சென்னையில் வேலை பார்த்தார். அவருக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பாவ மன்னிப்புக்கென்று ஞானசானம் கொடுத்தேன். இப்பொழுது சில வருடங்களாக அவர் சிங்கப்பூர்ல இருக்கிறார். சிங்கப்பூர்ல இருந்தாலும் இந்த மெசேஜை ஒன்று விடாம எல்லாத்தையும் கேட்பார். எல்லாம் ஆன்லைன்ல இருக்கு. எல்லா மெசேஜும் ஆன்லைன்ல இருக்கு. சண்டே மார்னிங் அண்ட் ஈவினிங் சர்வீஸ், பைபிள் ஸ்டடி எல்லாமே ஆன்லைன்ல இருக்கு. அவர் வார்த்தையை ரொம்ப நேசிக்கிறவர், ஆவிக்குரிய சகோதரன், கர்த்தருக்கென்று உண்மையாக பரிசுத்தமாக ஜீவிக்கிற ஒரு சகோதரன். ரொம்ப தாழ்மையானவர், அன்பானவர், அதிகமாக பேச மாட்டார், தன்னுடைய வேலையில கரெக்டா இருப்பார். அவங்க அம்மா அப்பா அவங்களுடைய குடும்பத்தார் மேல அதிக பாசம் உடையவர். எல்லாருக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை செய்து அவர் ஒரு நல்ல ஒரு சகோதரனாக, ஆவிக்குரிய சகோதரனாக, நல்ல
குணசாலியான ஒரு சகோதரனாக அவர் ஜீவிக்கிறார். அவரை குறித்து நம்ம சாட்சி கொடுக்க முடியும். இதோ திடீரென்று சகோதரன் செல்வராஜ் சொன்னார், ஜாய்சனுக்கு மேரேஜ் இப்போ ஒரு பெண்ணு பார்த்துருக்குன்னு சொன்னார். எங்கன்னு கேட்டேன், திருச்சியில் என்று சொன்னார். அப்பொழுது நீங்கள் போய் பார்த்தீங்களா, உங்களுக்கு எப்படி தெரியுது? எல்லாமே சரியாக இருக்கு, அவங்களும் சத்தியத்தை விசுவாசிக்கிறாங்க, அவங்களும் ஜுவல்ஸு போடுறதில்லை அப்படின்ட்டு எல்லாத்தையுமே சொன்னார். அப்படி இருக்கும் பொழுது அவர் நிச்சயம் இன்னைக்கு வைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னார். பாருங்க, இந்த காரியம் கர்த்தரால் எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத ஒரு பெண், எப்படி அவருக்கு ஒரு தகவல் கிடைத்தது, அவர் சந்திக்கும் பொழுது அந்த குடும்பத்தாரும் எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டார்கள். இதோ சிங்கப்பூர்லேருந்து அங்கே ஜாய்சன் பார்க்கும் பொழுது 2 வீட்டாருக்கும் அவங்களுக்கு பிடிச்சு போச்சு. இதெல்லாமே பார்க்க போனா இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, எக்ஸாக்ட் டைம் படி வந்திருக்கு. ஹல்லேலூயா. மாப்பிள்ளையும் பெண்ணையும் ஆண்டவர் கொண்டார், 2 குடும்பத்தாரையும் கொண்டு ஆண்டவர் இவ்விதமான இன்றைக்கு இந்த காட்சியிலே பெண்ணு மாப்பிள்ளையை கொண்டிருக்கிறார். அதனால இப்பொழுது காட்சியிலே கொண்டு வந்திருக்கிறார். யாரு பெண்ணு யார் மாப்பிள்ளைன்னு இப்பொழுது தெரிஞ்சிருக்கிறது. நிச்சயம் வச்ச பிறகு இனிமேல் மாற்றம் கிடையாது. அதனால என்னன்னா, ஐ வில் மேரி யூ இன் த அப்பாயிண்டட் டைம், நான் ஏற்ற வேளையிலே உன்னை விவாகம் பண்ணுவேன் என்று ஒருவருக்கொருவர் சம்மதம் தெரிவிப்பது தான் இந்த நாளாக இருக்கிறது. அதனால இப்பொழுது 2 பெண்ணும் மாப்பிள்ளை மட்டுமல்ல, 2 குடும்பத்தாரும் இப்பொழுது ஐக்கியப்பட்டிருக்கிறோம். அதனால இதெல்லாமே கர்த்தரால் வந்ததாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைய தினத்திலே இந்த மகால் ராசி மகால்ல இந்த நிச்சய ஆராதனை நடத்தப்பட வேண்டும் என்று தேவன் இதை முன்குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் இதை முன்னறிந்திருக்கிறார், இந்த பெண்ணு மாப்பிளை முன்னறிந்திருக்கிறார். நீங்க எந்தெந்த இடத்துல இருப்பீங்க என்பதை ஆண்டவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. அதனால இந்த காட்சி, இந்த பிக்சர் அது ஆண்டவருடைய சிந்தையில ஏற்கனவே இருந்தது. இன்னைக்கு அது ரியாலிட்டியாக ஆண்டவர் காட்சியிலே கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நம்ம என்ன சொல்ல வேண்டியதா இருக்கிறது, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. ஹல்லேலூயா. இப்பொழுது இந்த 2 ஃபேமிலிஸை நம்ம பார்க்கும் பொழுது, அந்த ரெபேக்காள் அவள் அழகான ஒரு பெண், மகாரூபவதியா இருந்தால், கன்னிகையா இருந்தால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவளுடைய குணாதிசயமும் இருந்தது, அழகும் இருந்தது, குணமும் இருந்தது. அதனால நீரும் குடியும் உடைய ஒட்டங்களுக்கும் மொண்டு வார்ப்பேன் என்று சொல்லுகிறாள். கடினமான ஒரு வேலை, அந்த வேலை அவள் மனப்பூர்வமாக செய்கிறாள். அதை யாரும் ஃபோர்ஸ் பண்ணல. கர்த்தருடைய தூதனானவர், அதான் பரிசுத்த ஆவியானவர் அவளுக்கு இன்ஸ்பிரேஷன் கொடுத்து இவனுடைய ஜெபத்துக்கு ஏத்த மாதிரியே பதில் அங்க வருது. அதுதான் அங்க ஒருமனப்பாடு, ஒன்னஸ் இருக்கு. அங்க ஆண்டவர் அந்த ஒன்னஸை கொடுக்கிறார், ஒன் ஹார்ட்டை கொடுக்கிறார், ஒன் ரெவலேஷனை கொடுக்கிறார். 2 பேரும் ஒரே இதை செய்யுங்க. இவன் ஜெபம் பண்றான், அதே மாதிரி அவ பதில் சொல்றான். ஹல்லேலூயா. அதனால பாருங்க, இது மனுஷனால இது வந்ததுன்னு சொல்ல முடியுமா? மனுஷனால அவ சொல்லி கொடுத்து சொன்னாலா? இல்ல. யாருக்குமே தெரியாது, இவன் ஜெபம் பண்றது யாருக்குமே தெரியாது, இவன் என்ன ஜெபம் பண்றான்னு யாருக்குமே தெரியாது. அதே போல அவள்கிட்ட சொன்ன வார்த்தை இத நாவின் பிரயத்துடன் கர்த்தருடையது. ஒரு மனுஷன் மனசுல என்ன வேணாலும் நினைக்கலாம், ஆனா பேசுறது கர்த்தருடையது. அதனால அந்த வார்த்தை அவளுடைய வாயில வாழ்ந்த விசுவாச வார்த்தையானது அது தேவனால வந்ததாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று நம்ம சொல்ல வேண்டும். பின்பு அவள் தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு போகிறாள். வீட்டுக்கு அழைத்து கொண்டு போகும் பொழுது எலியேசர் எல்லா காரியத்தையும் சொல்லுகிறான். ஆபிரகாம் என் எஜமான், மை மாஸ்டர், மை மாஸ்டர். தன்னை குறித்து பெருமையா சொல்லல, தன்னுடைய எஜமானை குறித்து சொல்லுகிறான். என்னுடைய எஜமான் சீமானாக இருக்கிறார், கர்த்தர் அவரை மிகவும் ஆசி வைத்திருக்கிறார். அவருடைய முதிர் வயதிலே ஒரே ஒரு குமாரனை ஆண்டவர் கொடுத்தார்னா ஈசாக்கு. எல்லாத்துக்கும் அவர் சுதந்திரவாளியா இருக்கிறார். இப்பொழுது பெண் பார்க்கும்படியான அந்த பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு கொடுக்கப்பட்டது. இதை போல நான் ஜெபம் பண்ணினேன். ஜெபம் பண்ணும் பொழுது இதோ ரெபேக்காள் வந்தாள். என் ஜெபத்துக்கு ஏற்ற மாதிரி அவள் வாயிலிருந்து பதில் வந்தது. அதனால இவள் தான் என்னுடைய எஜமானுடைய குமாரனுக்கு ஏற்ற துணையாய் இருப்பாள் என்று அந்த மேட்டர்ஸ் எல்லாத்தையும் அவன் ரீகலெக்ட் பண்ணி எல்லாத்தையும் சொல்லும் பொழுது அந்த நேரத்தில் பெத்துவேல்
பெண்ணுடைய தகப்பனார், இதோ அவங்களுடைய எல்டர் பிரதர் அங்கே லாபான் என்ன சொல்லுகிறான் என்றால், இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. ஹல்லேலூயா. இது தேவனுடைய பரிபூர்ண சித்தம். இதை நாங்க எதுவும் ஆல்டர் பண்ண முடியாது, நாங்க அதுக்கு ஒப்பு கொடுக்கிறோம், நீர் பெண்ணை அழைத்து கொண்டு போகும் என்று சொல்லுகிறார்கள். ஆமென். இப்பொழுது நீங்க கவனிக்கும் பொழுது இந்த லாபான் என்ன சொல்லுகிறான், இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொல்லுகிறான். இங்க ரெண்டு ஃபேமிலி, ஆபிரகாமுடைய ஃபேமிலி, லாபானுடைய ஃபேமிலி, இந்த ரெண்டு ஃபேமிலியும் அங்க இணைக்கப்பட போகிறது. ஈசாக்கு ரெபேக்காலும் இணைக்கப்படுகிறார்கள். இப்பொழுது அது மாத்திரமல்ல, ரெண்டு குடும்பத்தாருக்கும் அங்கே ஒரு ஃபெலோஷிப் ஏற்படுகிறது, ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்படுகிறது. இந்த ஆபிரகாமுடைய ஃபேமிலியை நீங்க பார்க்கும் பொழுதும் லாபானுடைய ஃபேமிலியை பார்க்கும் பொழுதும் கொஞ்சம் டிஃபரன்சியேஷன் இருக்கு. நான் பைபிள் படி சொல்றேன், ஏன் சொந்த இஷ்டப்படி சொல்ல. பைபிள் படி சொன்னா நம்ம ஏத்துதான் ஆகணும். அதனால ஆபிரகாம் என்ன, கர்த்தர் அவனை அழைத்தார், ஊர் என்று கல்தேயாவிலிருந்து ஆண்டவர் அழைத்தார். God called him by election. ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்னதாக அவனை தெரிந்து கொண்டார். இப்பொழுது அவனை அழைக்கிறார், நீ உன் இனத்தையும் ஜனத்தையும் நீ விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, அங்கே நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், இதோ உனக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவன் வசனத்தெல்லாம் ரொம்ப காமிக்க நேரம் கிடையாது. அதனால அவன் ஊர் என்கிற கல்தையா, அதான் இன்னைக்கு இது ஈராக்காக இருக்கிறது. அங்கிருந்து அவன் புறப்பட்டு இந்த கானான் தேசத்துக்கு வரும் பொழுது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார், எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆசீர்வதித்தார். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுறது, அவன் எங்கெங்க போனாலும் அங்க பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். அதனால எங்கெங்க போனாலும் கர்த்தருக்கு ஒரு பலிபீடம், தனக்கு ஒரு கூடாரத்தை போட்டு அவன் கர்த்தரை தொழுது கொண்டான். அவன் பின்பு நம்ம என்ன வாசிக்கிறோம் என்றால், ஆண்டவர் அவனுக்கு படிப்படியாக வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் அவனுக்கு மெல்கிசேதேக்காக வெளிப்படுத்துகிறார். ஆதியாகம 14ஆம் அதிகாரத்திலே அவனுக்கு மெல்கிசேதேக்கு ஆசாரியனும் ராஜாவுமாயிருக்கிறார். அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் மாம்சத்திலே வெளிப்படுவதற்கு முன்னதாக ஆபிரகாமுக்கு ஒரு ஆவிக்குரிய சரீரத்திலே அவனுக்கு அப்பமும் திராட்சரசம் கொடுத்து ஆசீர்வதித்தார். அவனுக்கு ஆபிரகாம் எல்லாத்திலையும் தசபாகத்தை கொடுத்தான் என்று பைபிள்ல நம்ம வாசிக்கிறோம். அது 14ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அதன் பின்பு நம்ம என்ன வாசிக்கிறோம் என்றால், ஆபிரகாமுக்கு ஆண்டவர் மேற்கொண்டு வெளிப்படுத்துகிறார். அங்கே 18ஆம் அதிகாரத்தில் வரும் பொழுது சன் ஆஃப் மேனா ரிவீல் பண்ணுகிறார், மனுஷகுமாரனாக வெளிப்படுத்துகிறார். அதனால ஆண்டவர் ஒரு தற்காலிகமாக ஒரு மனுஷனாக அவனுக்கு வெளிப்படுத்தும் பொழுது, இதோ உன் மனைவியாகிய சாராள் ஒரு பிராண உற்பத்தி திட்டத்திலே அவளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்று சொல்லும் பொழுது, அந்த நேரத்தில் சாராளுக்கு 90 வயசு, ஆபிரகாமுக்கு 100 வயசு. இந்த நேரத்தில் எப்படி அதுக்கு நான் குழந்தை பெற முடியும் என்று அந்த சாராள் சொல்லும் பொழுது, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ என்று 14ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அதன் பின்பு சாராள் கர்ப்பவதியாகி அவள் அவள் பிள்ளை பெற்றாள், ஈசாக்கு என்று அவனுக்கு பெயரிட்டார்கள் என்று பைபிள்ல வாசிக்கிறோம். சன் ஆஃப் மேனாக ரிவீல் பண்ணுகிறார். அதன் பின்பு நம்ம என்ன வாசிக்கிறோம், அங்கே ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் அந்த ஈசாக்கை பலி செலுத்த சொல்லும் பொழுது கர்த்தருடைய தூதனானவர் அங்கே வருகிறார். பிள்ளையாண்டன் மேல கைய போடாது, நீ என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இப்படி உன்னுடைய ஒரே குமாரன் ஏக புதல்வன் என்று பாராமல் எனக்கு ஒப்பு கொடுத்தபடியால் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாய் என்பதை அறிந்திருக்கிறேன், அதனால நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று அந்த ப்ராமிஸ் அவர் கன்ஃபார்ம் பண்ணுகிறார். அதனால பாருங்க, இவனுடைய லைஃப் என்னன்னா, அவன் அந்த யூரன்க கல்தையால ஆண்டவர் அவனுக்கு ரிவீல் பண்ணுகிறார், தன்னை அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படுத்தி ஜெகோவா ஜெரே என்று 22ஆம் அதிகாரத்திலே கடைசியாக வெளிப்படுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். அதே போலதான் அருமையான சகோதரன் ஜாய்சன் எடுத்துக்கொண்டீங்கன்னா, ஆண்டவர் அவரை ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்திலிருந்து அந்த சாபனத்திலிருந்து வார்த்தைக்கு கொண்டு வந்தார். இந்த கடைசி கால செய்தி கொண்டு வந்திருக்கிறார், இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு கொண்டு வந்திருக்கிறார். ஒன் காட் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஞானஸ்நானம், அந்த ஞானஸ்நானத்தை பெற்றிருக்கிறார். நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புகின்ற இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் யாவருக்கும் உரியது என்று அப்போஸ்தலர் 2:38-39 வாசிக்கிறோம்னாங்க.
பாவ மன்னிப்புக்கென்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றிருக்கார். பாபிலோனை விட்டு வெளியே வந்து வார்த்தைக்கு வந்து சத்தியத்தை கேட்டு 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 ஃபுல் நாலேஜ் அவருக்கு இருக்குது. ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு அவருக்குள்ள வாசம் ஆகிருக்கு. அதனால சௌரன் அங்கே ஜாய்சனை பார்க்கும் பொழுது அவங்களுடைய குடும்பத்தார் அநேகர் எல்லாருமே சத்தியத்தில் வந்திருக்கிறாங்க, பரிபூர்ண சத்தியத்தில் வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து ஒன் காட பிலீவ் பண்றாங்க. ஆபிரகாம் ஒன் காட பிலீவ் பண்ணான். தேவன் ஒருவரே. உபாகமம் 6:4 இஸ்ரவேலே கேள் உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், என்னையன்றி உனக்கு வேற தேவர்கள் இருக்காண்டாம். 1-2-3 வராது. அவர் தன்னை வந்து பல ரூபத்தில் வெளிப்படுத்துகிறார், பல மேனிபெஸ்டேஷனை கொண்டு வருகிறார். ஒழிய தேவன் ஒருவர் தான். ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுளை கும்பிடுவது ஆராதிப்பது அது அஞ்ஞான மார்க்கம், அது கிறிஸ்துவ மார்க்கம் அல்ல. கிறிஸ்துவ மார்க்கம் என்றால் ஒரே கடவுளை வழிபடுவது. அதனால 33 கோடி தேவர்களை வழிபடுவது அது அஞ்ஞான மார்க்கம், அது அவங்க விருப்பம். ஆனா நம்ம வந்து we believe in one God, we worship in one God, we have only one name, அந்த நேம் வந்து லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதனால நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு வானத்தின் கீழே பூமியிலே இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேற நாமம் இல்லை. 2 நாமமும் 3 கடவுளும் நமக்கு கிடையாது. அதனால நம்ம வந்து ஒன் காட பிலீவ். ஆபிரகாம் ஒன் காட பிலீவ் பண்ணுகிறான். அவருடைய நாமத்தை அவன் தொழுது கொண்டான். அவன் பலிபீடத்தை கட்டி தன்னை ஜீவ பலியாக நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம தேவனுக்கு ஆராதனை செய்யறோம். ஒன் காடுக்கு ஆராதனை செய்யறோம், 3 காட்ஸுக்கு நம்ம ஆராதனை செய்யல. அதனால பாருங்க, ஆபிரகாம் அந்த மாதிரி ஒரு ஃபெய்த்தை சேர்ந்தவன். ஆனா இந்த லாபானை நம்ம வேதத்துல வாசிக்கும் பொழுது இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொல்லிட்டு அதுக்கு பிறகு என்ன செய்யறான் என்றால் அந்த மருமகன் யாக்கோபு என்ன செய்ய, லாபானுடைய அந்த மருமகன் யாக்கோபு அவன் மகளை ராகேலை அழைத்து கொண்டு போகும் பொழுது அவன் என்ன செய்கிறான் என்றால், நீ வந்து என்கிட்ட சொல்லாம போயிட்டா, ஆனா சொல்லாம போயிட்டா என் தெய்வங்களை ஏன் நீ கொண்டு போனா அப்படின்னு கேட்கிறான். நீ போனா போகலாம், ஆனா வந்து என்னுடைய தெய்வங்களை நீ கொண்டு போகலாமா அப்படின்னு சொல்றான். 31-30 வாசிங்க. ஆதியாகமம் 31-30. இப்பொழுது உன் தகப்பனுடைய வீட்டின் மேலுள்ள வாஞ்சையினால் நீ புறப்பட்டு போகிறதுனால் போகலாம், என் தெய்வங்களை ஏன் திருடி கொண்டு போகிறாய் என்று கேட்டான். இதோ நீ புறப்பட்டு போனா போகலாம், உங்க தகப்பன் வீட்டுக்கு போகணும்னா போகலாம், என் மகளை நீ கூட்டிட்டு போகலாம், அவ வந்து உனக்கு மனைவி தான், ராகேல கூட்டிட்டு போகலாம், எல்லாருமே கூட்டிட்டு போகலாம், ஆனா என் தெய்வங்களை ஏன் எடுத்துட்டு போ. பாருங்க, தெய்வங்கள் என்று புளூரல்ல சொல்லுகிறான். என்னுடைய காட்ஸ் நீ ஏன் கொண்டு போனா அப்படின்னு சொல்றோம். அதனால யாக்கோபு சொல்லுறான், நாங்க அப்படி ஐடல் வர்ஷிப் பண்றது கிடையாது, நாங்க ஒன் காட பிலீவ் பண்றோம், பல தெய்வங்களை வழிபடுறது இல்லை. அதனால எங்க கிட்ட யாருமே அப்படி கிடையாது, என் ஃபேமிலியில யாருமே அப்படி கிடையாது, எல்லாருமே ஒன் காட பிலீவ் பண்றோம். நாங்க 3 காட்ஸை பிலீவ் பண்ணல, நாங்க ஒன் காட பிலீவ் பண்றோம். அப்படி இருக்கும் பொழுது யாருகிட்ட இருந்தாலும் அவங்களை கொன்றுலாம் அப்படின்னு சொல்றான். 32ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆனாலும் யாரிடத்தில் உம்முடைய தெய்வங்களை கண்டுபிடிக்கிறீரோ அவனை உயிரோட விட வேண்டாம், உடைய பொருள்கள் ஏதாவது என் வசத்தில் உண்டான. யாரிடத்துல உண்மை கடவுளை நீர் கண்டுபிடிச்சீரோ அவங்கள உயிரோடு விடாண்டாம், யாரா இருந்தாலும் கொன்றுலாம், வெட்டிடலாம் அப்படின்னு சொல்றான். பாருங்க, அவனுக்கு ஒரு நிச்சயம் இருந்தது, தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகள் யாருமே ஒரு கடவுளுக்கு மேல இன்னொரு கடவுளை கும்பிட மாட்டாங்க. அது கிறிஸ்டியானிட்டி கிடையாது, அது யூத மார்க்கம் கிடையாது. அதனால அவன் அவ்வளவு தைரியமா சொல்றான். என்னதென்றால் இதுல இருந்து என்ன தெரியுது, இந்த லாபான் இந்த காரியம் கர்த்தரால் வந்ததுன்னு சொன்னாலும், கர்த்தரை அவன் அறிக்கை செய்தாலும் அவனுக்கு சில தெய்வங்கள் இருக்கு, ஸ்ட்ரேஞ்ச் காட்ஸ் அவன் பிலீவ் பண்றான். அவனுக்கு சில தியாலஜி இருக்கிறது. அவன் அந்த விதமான கடவுளை வழிபட்டு கர்த்தரையும் வழிபடுவான், இந்த தெய்வங்களையும் வழிபடுவான். ஆனா இந்த தெய்வத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறான், கர்த்தரை விட இவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறான். அதனால என் தெய்வத்தை தான் எனக்கு வேணும், வேற எது போனாலும் பரவாயில்ல, என் தெய்வத்தை வச்சிருந்தா கொடுத்துருங்க அப்படிங்கிறான். ஆனா ராகேல் எனக்கு இஸ்ரேலுக்குள்ள வழிபாடு இருக்கிறது என்று சொல்லி அவளை அவ அதுக்கு மேல ஒரு மோடா மாதிரி போட்டிருக்கலாம், அதுக்குள்ள வச்சு மறைச்சி ஏமாத்திட்டா. அல்லது ராகேல் அன்னைக்கு காலி. அந்த மாதிரி உயிரையே அந்த தெய்வத்து மேல வச்சிருக்கிறான். இவனுக்கு என்னன்னா, நம்ம ஒன் காட், ஆபிரகாமியுடைய தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் ஒன் காடா இருக்கிறார், அதை பிலீவ் பண்ணுகிறான்.
பாருங்க, இதுதான் இந்த ரெண்டு ஃபேமிலிக்குள்ள வித்தியாசம். ஒருவேளை நம்ம வந்து 3 காடை நம்பாம 1 காடுனா அந்த 1 காடு யாருன்னு தெரியுமா? பிதாவா, குமாரனா, பரிசுத்தாவியா? பிதாவாகிய தேவனை சோத்தரிப்போம், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை சோத்தரிப்போம், பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனை சோத்தரிப்போம் என்று சொல்லும் பொழுது சாத்தான் அந்த வர்ஷிப்பை எடுத்துக்கொள்ளுகிறான். ஏனென்றால் இவர்கள் என்னுடைய பொய்யை நம்புகிறார்கள். There is only one God. முதலாம் கற்பனை அதுதான். 1க்கு மேல 2, 2க்கு மேல அதுக்கு மேல 3 வரப்போறது இல்லை. அதனால தேவன் தான் 3 ஸ்தானத்துல இருக்கிறார். ஒரே தேவனில் 3 கடவுள் இருக்கிறாங்க, 3 பேர் இருக்கிறாங்க. 3 person in one God. இது Trinity. Trinityங்க வேர்டு பைபிள்ல கிடையாது. அதனால என்னன்னா 1 God தான் பைபிள்ல போட்டுருக்கு. தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள் இருக்கிறது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி எல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள் இருக்கிறது. தேவன் 3 ஸ்தானத்தில் இருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்ற 3 ஸ்தானத்தில் இருக்கிறார். நாங்கள் அதை பிலீவ் பண்ணுகிறோம். ஆனால் அவர் வந்து 3 பேராக அல்ல. டிரினிட்டி வந்து 3 காட்ஸை குறிக்கிறது. 1 + 1 = 3 தான். அது 1 ஆகாது. 1 × 1 போடுங்க, எத்தனை போட்டாலும் =1 தான். அதே போல தேவன் தன்னை பல விதத்திலே மேனிஃபெஸ்ட் பண்ணுகிறார். 3 பிரதானமான ஸ்தானம் வந்து பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. தேவன் 3இல் பரிபூர்ணப்படுகிறார். 3 person அல்ல, 3 manifestation of one God, 3 offices of one God. அதனால 3 offices of one God என்று நம்ம பிலீவ் பண்றோம். ஆனா என்ன சொல்றால் அநேக கிறிஸ்தவர்கள் டிரினிட்டியை பிலீவ் பண்றாங்க. அதனால அவங்களுக்கு கடவுள் யார், அவருடைய பெயர் என்னன்னு தெரியல. 3 கடவுளையும் 2 நாமத்தையும் வச்சிருக்கிறாங்க. நீங்க வார்த்தையினாலாது கிரியையினாலாது எதை செய்தாலும் அது கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே செய்யுங்கள் என்று பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். அதனால தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். இது ஆபிரகாம் ஃபேமிலி 1 காடை பிலீவ் பண்றது. ஆனா வந்து லாபான் ஃபேமிலி வந்து அவங்க கர்த்தரையும் வழிபடுறாங்க. அவங்க வந்து ஒரு தியாலஜி வச்சிருக்கிறாங்க. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி 3 பேரும் தனித்தனியா இருக்கிறாங்க, 3 பேரும் சேர்ந்து ஒன்னா இருக்கிறாங்க. இது ஒரு தியாலஜிக்கல் காட். இட் இஸ் நாட் ஒன் காட், இது தியாலஜிக்கல் காட். ஆனா இப்போ 2 ஃபேமிலியும் வர்றாங்க. அதே மாதிரி தான் இங்க 2 ஃபேமிலி. இதை வந்து ஜாய்சன் 1 காடை பிலீவ் பண்ணுகிறார். ஆனா என்ன சொன்னால் இதோ ஸ்ரீநிதி இதோ அவள் சத்தியத்தை விசுவாசிக்கிறார். ஆனா என்ன செய்யறால் நம்ம வந்து 1 காடை பிலீவ் பண்ண வேண்டும், 1 நேமை பிலீவ் பண்ணும். அதனால ஒரே கர்த்தர் இருப்பார், அவருடைய நாமம் ஒன்றாயிருக்கு. பின்பு என்ன வாசிக்கிறோம்? 53ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 53ஆம் வசனம். அந்த ஊழியக்காரன் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் எடுத்து ரெபேக்காலுக்கு கொடுத்ததும் அன்றி அவருடைய சகோதரனுக்கும் தாய்க்கும் சில உச்சிதங்களையும் கொடுத்தான். சரி, அப்பொழுது அவங்க வந்து சம்மதம் தெரிவிக்கிறாங்க. இந்த காரியம் கர்த்தரால் வந்ததுன்னு சொல்றாங்க. அதன் பின்பு அவன் வெள்ளி உடைமையிலையும் பொண்ணு உடைமையிலையும் ரெபேக்காலுக்கு கல்யாண வஸ்திரத்தையும் கொடுத்தான். அதனால அவங்களுக்கு அந்த கிஃப்ட்ஸ் கொடுக்கப்படுகிறது. ரெபேக்காலுக்கு கல்யாண வஸ்திரம், மற்ற எல்லாருக்கும் கொடுத்தாலும் கல்யாண வஸ்திரம் ரெபேக்கால் தான் கொடுக்கப்பட்டது. அதே போல இப்போ மணமகன் வந்து ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கிறார், நிச்சயார்த்தம் அன்னைக்கு வந்திருக்கார், கல்யாணத்துக்கும் வெட்டிங் கார்மெண்ட்ஸ் அவர் எடுப்பார். அதனால மணமகன் வந்து மணமகளுக்கு கல்யாண வஸ்திரத்தை கொடுக்கிறார், கிஃப்ட்ஸும் கொடுக்கிறார். அதே போல இன்னைக்கு எல்லாரும் கிஃப்ட்ஸ் பெற்றிருக்கலாம், அந்நிய பாஷை பேசலாம், பிசாசு துரத்தலாம், தீர்க்க தரிசனம் உரைக்கலாம். இதோ எல்லா காரியம் எல்லாம் கிஃப்ட்ஸாக இருக்குது, பரிசுத்த ஆவியின் வரங்களாக இருக்கிறது. ஆனால் வரங்களை பெற்றது மட்டுமல்ல, அங்கே ஈசாக்கையே பெற்றுக்கொள்வது, அதுதான் உண்மையான பேப்டிசம் ஆஃப் தி ஹோலி கிஸ்ட். எல்லாரும் வரங்களை பெற்றார்கள், அந்த கிஃப்ட்ஸை பெற்றாங்க. ஆனால் கல்யாண வஸ்திரத்தை பெறல. அங்கே மணமகனாகிய ஈசாக்கை ரெபேக்கால் மட்டும் பெற்றுக்கொள்கிறார். அவளோடு சில தாதிமார்கள் வருகிறாங்க. அவங்க என்ன செய்றாங்க? எலியேசர் அங்க வருகிறார். எலியேசர் வந்து என்ன செய்றார் என்றால், அங்க வருகிறது யாருன்னு கேட்கும் பொழுது அவர் தான் என்னுடைய எஜமான் சொன்ன உடனே அவள் கீழே இறங்கி முக்காடிட்டு கொண்டாள் என்று நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம். அதன் பின்பு அவன் எலியேசர் என்ன செய்கிறான் என்றால் எல்லாத்தையும் சொல்றான், வேறத்தெல்லாம் சொல்றான். முடிச்சிட போறேன், ஒரு 2 நிமிஷம் நீ கேளுங்க. 66ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஊழியக்காரன் தான் செய்த சகல காரியங்களையும் ஈசாக்குக்கு விவரித்து சொன்னான். இதை எல்லாத்தையும் விவரித்து சொன்னான். அதுக்கு பிறகு எலியேசர் அங்க போயிச்சான். அதே போல இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் ஒரு செய்தியாளர் அனுப்பிக்கிறார். தூதன் என்றால் செய்தியாளர்.
ஏழாம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதப் போகிற போது தேவ ரகசியம் நிறைவு. வெளிப்படுத்தல் 10:6-7 வாசிக்கிறோம். அதனால நம்ம இன்னைக்கு கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம், ஈவினிங் டைம்ல வந்திருக்கிறோம். ஆண்டவர் இந்த கடைசி காலத்தில் ஒரு செய்தியாளரை அனுப்பி ஒரு மணவாட்டியை கொண்டு வரும்படியாக செய்கிறார். அதனால கர்த்தர் இறங்கி வந்து 7 முத்திரைகளை திறந்து தேவ ரகசியத்தை வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு அடையாளத்துக்கு பின்னால என்ன ரெவலேஷன் இருக்கிறது எல்லாத்தையுமே வெளிப்படுத்தி ஒரு கூட்டமான மக்களை அவர் தெரிந்து கொள்ளுகிறார். அதனால அந்த மக்கள் தான் பிரைடு, மணவாட்டி என்று அழைக்கப்படுகிறார்கள். இந்த கடைசி காலத்திலே கரைதரை முதலானைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான ஒரு சபையை தமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்ளும்படியாக தேவன் தாமே, இயேசு கிறிஸ்து தாமே தமக்கு அவர் ஜீவனை கொடுத்தார், இரத்தத்தை சிந்தினார் என்று பைபிள்ல நம்ம எபேசியர் 5:27 வாசிக்கிறோம். இந்த கடைசி காலத்தில் இந்த பொல்லாத உலகத்திலே, பாவ நிறைந்த உலகத்திலே, அதிக குழப்படிகள் நிறைந்த உலகத்திலே, பலவிதமான உபதேசங்கள் நிறைந்த உலகத்திலே ஆண்டவர் ஒரு மணவாட்டியை தம்முடைய வார்த்தைக்கு என்று அழைக்கிறார். அவங்களுக்கு இந்த பைபிள்ல இருக்க சீல்ஸை ஓபன் பண்ணி வார்த்தையில் மறைந்திருக்கிற கிறிஸ்துவை காண்பிக்கிறார். அந்த பொறுப்பு ஒரு 7ஆம் தூதனுக்கு கொடுக்கப்படுது. 7ஆம் தூதனுடைய செய்தி உலகமெங்கிலும் போய் அது மணவாட்டியை ஆயத்தப்படுத்துது. அந்த மணவாட்டிக்கு என்ன சென்றால் அந்த செய்தியை கேட்கும் பொழுது ஈசாக்க பார்க்காமலே அவ வரணும். இந்த மனுஷன் சொல்ற வார்த்தையை கேட்டு வரணும். இந்த மனுஷன் பின்னால போகிறாயா? போகிறேன் என்று சொல்லுகிறார். அதே போல இயேசுவை நம்ம நேரா பார்க்கல, இப்பொழுது நம்ம வார்த்தையில பார்க்கிறோம். இந்த வார்த்தை புக் இன்னைக்கு ஓபன் ஆயிருக்குது, நம்முடைய பேர் அழைக்கப்படுகிறது. இந்த வார்த்தையை நம்பி அவரை நம்ம புறப்பட்டு வந்திருக்கிறோம். ஒரு நாளிலே ஆகாயத்திலே அவரை சந்திப்போம். ஹல்லேலூயா. அதுதான் ரெபேக்காள் அடையாளமாக இருக்கிறார். எலியேசர் வந்து 7ஆம் தூதன், கர்த்தருடைய தூதனானவர் எல்லாத்தையும் ஒழுங்கு செய்கிறார். இது இந்த லாபானும் அவனுடைய பெத்துவேலும் சாபனத்தை சேர்ந்தவர்கள். அவங்க சத்தியம் அவங்களுக்கு இன்னும் பரிபூர்ணமா வெளிப்படல. கர்த்தரையும் தேவங்காங்க, வர தெய்வங்களையும் வச்சிருக்கிறாங்க. ரெண்டுக்கும் ஆராதனை செய்கிறாங்க. அவங்களுக்கு இயேசு கிறிஸ்து காடும்பாங்க, பிறகு திருத்துவம் தியாலஜி வச்சிருக்கிறாங்க. இந்த தியாலஜி எல்லாம் விட்டுட்டு வேர்ட் ஆஃப் காட பிலீவ் பண்ணும். ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் பிலீவ் பண்ணும் பொழுது நம்ம இதுல ஒரே கடவுளை தான் பார்க்கணும். அவர் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பரலோகத்தில் அவரை தவிர வேற யாரையும் நம்ம பார்க்க போறதில்லை. இதாவும் ஆவியா இருக்கிறார், பசுத்த ஆவியா இருக்கிறார்னா பார்க்க முடியாது. இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே பார்ப்போம். அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிப்பதனால் நாமும் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. பின்பு என்ன செய்யலாம்? 67ஆம் வசனத்தை வாசித்து முடிச்சிடலாம். 67ஆம் வசனம். அப்பொழுது ஈசாக்கு ரெபேக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். ஈசாக்கு என்ன செய்யறான்? அந்த ரெபேக்காளை தன்னுடைய தாயின் கூடாரத்துக்கு அழைத்து சென்று அவன் அவளத்துல அன்பாய் இருந்தான் என்று போட்டிருக்கு. அதனால பாருங்க, அவளோடு கூட சில தாதிமார்கள் புறப்பட்டு வர்றாங்க ஒட்டகத்துல. அவங்க அந்த ரூமுக்குள்ள போகல. எலியேசர் எல்லாத்தையும் விவரத்தெல்லாம் சொல்லிட்டு எலியேசர் காட்சி விட்டு போயிட்டாரு. அதுக்கு பிறகு எலியேசரை பைபிள்ல நம்ம வாசிக்க முடியாது. இப்பொழுது ரெபேக்காலும் ஈசாக்கும் அவங்க இன்விசிபிள் யூனியன்ல இருக்கிறாங்க. காணக்கூடாத இணைப்பில இணைக்கப்பட்டு அவங்க வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கிறாங்க. அந்த ரிலேஷன்ஷிப் வந்து இந்த கடைசி காலத்திலே ஆண்டவர் தந்திருக்கிறார். நல்ல புத்தி இல்லாத கன்னிகைகள் அவங்க புறப்பட்டு வரலாம், ஆனா உள்ள பிரவேசிக்க முடியாது. எலியேசர் அவர் ஜாப்பை முடிச்சுட்டு போயிட்டார். ஆனா ரெபேக்கா மட்டும் தேவனோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கார், ஈசாக்கோடு ஐக்கியப்பட்டிருக்கிறார். ஒரு நாள்ல நாம் அவரோடு ஐக்கியப்பட போகிறோம். ஹல்லேலூயா. அதனால இது ஒரு பெர்ஃபெக்ட் பேட்டர்னா இருக்கிறது. ஸ்ரீநிதி என்ன மேரேஜ் போடும் பொழுது என்ன செய்தால் தன் கணவனோடு இணைக்கப்பட்டு அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ போறாங்க. இப்பொழுது சம்மதம் தெரிவித்தாலும் சேர்ந்து வாழ முடியாது. அது விவாக ஒப்பந்தம் இருக்கிறது. அதனால விவாகத்தில் நான் உனக்கு கணவனாய் இருப்பேன், உனக்கு மனைவியாய் இருக்கிறேன் என்று அந்த வாக்கு கொடுக்கும் பொழுது யுவர் லவ் இஸ் சேக்ரெட், தட்ஸ் வாட் மேரி யூ. தேவ சமூகத்திலே ஆலயத்திலே அந்த மாதிரி கொடுக்கும் பொழுது அவங்க கணவனும் மனைவியுமாக அவங்க கொடுக்க வாக்குறுதி அவங்களை இணைக்கிறது, ஒரே சரீரமாக அவங்களை இணைக்கிறது. அதே போல ரெபேக்காள் வந்து அந்த ஸ்தானத்துக்கு போனால் அதே போல புத்தியுள்ள கன்னிகளை ஆண்டவர் வந்து சத்தியத்தை அறிந்து அந்த வார்த்தைக்காக ஜீவிக்கிறவர்களை தான் ஆண்டவர் எடுத்துக்கொள்வார். மற்ற எல்லாரும் கைவிடப்படுவார், மற்ற எல்லாரும் அங்கே போக முடியாது. அதனால ரெபேக்கா மட்டும் ஆண்டவர் இந்த கடைசி காலத்தில் ஒரு மணவாட்டியை உலகம் எங்கிலும் தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த மணவாட்டிக்கு ஆண்டவர் தம்முடைய சீக்ரெட் எல்லாம் ரிவீல் பண்ணியிருக்கிறார்.
பைபிளில் இருக்கிற எல்லா சீக்ரெட்டும் ரிவீல் பண்ணப்பட்டிருக்குது. வெளிப்படுத்தின விசேஷம் ரிவீல் பண்ணப்பட்டிருக்கிறது. அப்படியாப்பட்ட ஒரு மணவாட்டி சபையை அவர் எடுத்துக்கொள்ள போகிறார். இது ஒரு சிறி நீதி அதுக்கு அடையாளமாக இருக்கிறார். மணவாளன் இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமாக இருக்கிறார். அதனால இது ஒரு விவாகமானது எதை குறிக்கிறது? இது ஹெவன்லி பிரைட் அண்ட் பிரைட் குரூம். அந்த வெட்டிங் ஆட்டுக்குட்டியாண்ட கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினாள். சுத்தம பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. அதனால வெட்டிங் கார்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கார்மெண்ட் தான் இந்த மெசேஜ், த மெசேஜ் ஆஃப் த ஹவர். இந்த நேரத்துக்குரிய செய்தினாலே போர்த்திவிக்கப்பட்டிருக்கு. இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டுனால போர்த்திவிக்கப்பட்டிருக்கும் பொழுது அங்கே என்ன சொன்னால் அந்த ஈசாக்கு பார்க்கிறான், யார் அந்த எத்தனை கனிகள் வந்திருக்கிறாங்க, 4-5 கனிகள் வந்திருக்கிறாங்க. அதில் ரெபேக்கா யாரு, தன்னுடைய மணவாட்டி யாரு, கல்யாண வஸ்திரம் யார் உடுத்திருக்கிறா, அவங்க தான். அந்த கல்யாண வஸ்திரம் ஈசாக்கு அனுப்பியிருக்கிறார், எலியேசர் மூலமா அனுப்பியிருக்கிறார். ஆனாலும் ஆண்டவர் இன்னைக்கு ஒரு செய்தியை அனுப்பியிருக்கிறார். இந்த செய்தி மணவாட்டியை ஆயத்தப்படுத்துகிறது. ஒரு நல்ல ஆகாயத்திலே நம்ம அவரை சந்திக்க போகிறோம். இப்பொழுது நிச்சயம் நடந்திருக்கிறது, என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கிறது, ஒரு நல்ல வெட்டிங் சர்வீஸ் நடக்கும். அதுக்கு பிறகு 2 பேரும் சேர்ந்து வாழ்வார்கள். அதுக்கு முன்னால சேர்ந்து வாழ முடியாது. 2 பேரும் தங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். அந்த விவாக நாளுக்கென்று ஆயத்தப்படுத்த வேண்டும். அதே போல இப்பொழுது ஆண்டவர் கடைசி நேரத்தில் ஆண்டவர் ஒரு ஜனத்தை ஆயத்தப்படுத்துகிறார். இந்த ஆயத்தமாக வேண்டிய நேரம். அவருடைய வார்த்தை என்னதுன்னு கேள்விப்பட்டு அவருடைய நாமத்தை விசுவாசித்து ஒப்பு கொடுத்து அவருக்காக பரிசுத்தமாக ஜீவிக்க வேண்டும், அவருக்காக காத்திருக்க வேண்டும். இந்த விவாகமானது அதற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. கர்த்தர் தாமே இவர்களை இவ்விதமாக ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இப்பொழுது பெண்ணு மாப்பிள்ளைகிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். இந்த டேபிளை தூக்கி அங்கே வைக்க, டேபிள் டேபிள் அங்கே தள்ளி வைங்க. நீங்கள் எழுதி அங்கே தள்ளி வச்சு சரி, கீழே வச்சு என்ன வச்சிடலாம். மாப்பிள்ளை ஜாய்சனுங்க அவங்க எல்லாம் கேள்வி கேட்குறேன். ஜாய்சனாகிய நீ சிறிமதியாகிய இந்த பெண்ணை மனைவியாக ஏற்றுக்கொண்டு விவாகம் செய்ய சம்மதமா? ஸ்ரீமதியாகிய நீ ஜாய்சனாகிய இவரை கணவனாக ஏற்றுக்கொண்டு விவாகம் செய்ய சம்மதமா? 2 பேரும் சம்மதம் தெரிஞ்சிருக்காங்க. அதற்கு அடையாளமாக ரிஸ்வாட்ச் அன்பளிப்பு இந்த நிச்சயரான அன்பளிப்பாக இந்த ரிஸ்வாட்ச் கொடுப்பார்கள். அடுத்தபடியாக ஸ்ரீமதி அவர்கள் இந்த ரிஸ்வாட்சை ஜாய்சனுக்கு அன்பளிப்பாக அணிவார்கள்.
இப்போ ஜெபம் பண்ண போகிற நேரம் முட்டி போடுங்க. கர்த்தர் தாமே அருமையான சோரன் ஜாய்சன் ஸ்ரீமதி இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக தீபாவளி நாளுக்கு என்று ஆயத்தமாக்கும்படியாக என்னுடைய வாழ்க்கையானது ஆசீர்வாதமாயிருக்க நம்ம எல்லாரும் இருந்த வண்ணமாக ஜெபம் பண்ணும். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த நாளிலே அருமையான சகோதரன் ஜாய்சன் சகோதரி ஸ்ரீமதி ஒருவருக்கொருவர் வாக்கு கொடுக்கும்படியாக ஆண்டவரே நீர் இந்த நாளை நியமித்ததுக்காக ஸ்தோத்திரம். இதோ கர்த்தருடைய பிள்ளைகள் முன்பதாக தேவ சமூகத்திலே ஒருவருக்கொருவர் வாக்கு கொடுத்திருக்கிறார்கள். அந்த வாக்குறுதியை காத்துக்கொள்ள ஏற்ற வேளையிலே விவாகம் செய்ய ஒரே சரீரமாக இவர்களை இணைக்கப்பட ஆசீர்வாதமான ஜீவியம் செய்ய உதவிச்சு. ஆபிரகாமுக்கு நீர் சாராளை கொடுத்தி ஆதாம் தனிமையாயிருப்பதில் நல்லதல்ல என்று சொல்லி அவனுக்கு ஏற்ற துணையை ஏவாளை உருவாக்கி அவர்களை ஆசீர்வதித்த தேவன் இவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. விவாகம் ஆண்டவரே பைபிள் முழுசும் எழுதப்பட்டிருக்கிறது. அதை ஆதியாமத்திலிருந்து எழுதி வெளிப்படுத்தின விசேஷத்தில் அது முடிவடைகிறது. போவாசுக்கு ரூத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதித்து கர்த்தாவே இவ்விதமாக பைபிளில் நாங்கள் வாசிக்கிறோம். கடைசியாக ஆட்டுக்குட்டியாண்டே கல்யாணம் வருகிறது. கர்த்தாவே அதற்கு அந்த மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினால் ஒரு கூட்டமான ஜனங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கு. இவர்களும் அதில் பிரைட் மெம்பராக இருக்க ஆசீர்வதிப்பீராக. புத்தியுள்ள பிள்ளைகளாக ஆசீர்வாதமான பிள்ளைகளாக உம்மை சந்திப்பதற்கு நீர் ஆயத்தப்படுத்தும். கர்த்தாவே உம்முடைய கரம் இவர்களோடு கூட இருந்து இவர்களை வழி நடத்தும். கர்த்தருடைய தூதனானவர் இவர்களை லீட் பண்ணுவீராக. அந்த விவாக நாளுக்கென்று ஆயத்தப்படுத்தும். கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சகோதரன் ஜாய்சனோடு உம்முடைய கரம் நன்மைக்கு ஏதுவாய் இருக்கட்டும். அவருடைய வேலை ஸ்தலத்திலே நீர் கூட இரும். அவரை நீர் ஆசீர்வதிப்பீராக. அருமையான சகோதரி ஸ்ரீமதி ஆண்டவரே நீர் தாமே அவளை ஆசீர்வதியும். 2 பேர் குடும்பத்தாரை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். பசுத்த ஆவியானோர் தாமே இவர்களை சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துவீராக. அந்த நாளை நாங்கள் காண நீர் கிருபைத்தாரும். இவர்கள் ஆண்டவரே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவான் என்று நாங்கள் சாட்சி சொல்லத்தக்கதாக இவர்களுடைய வாழ்க்கையை நீ நன்மையினால் நிரப்பும். கர்த்தாவே உம்மை பின்பற்றி வரும் பொழுது ஆண்டவரே நன்மையும் கிருபையும் தொடரும். என்ன நன்மைகள் தேவைப்படுகிறதோ எல்லாவற்றையும் நீர்தாமே கொடுப்பீராக. குடும்பத்தாரை ஆசீர்வதியும். அவங்களுடைய தேவைகளை சந்திப்பீராக. எந்த குறைவும் இல்லாதபடி வழி நடத்தும். உங்களுடைய பலத்த கருத்தில் ஒப்படைக்கிறோம். உங்களுடைய இரத்தத்தின் கீழே ஒப்படைக்கிறோம். இவருடைய ஆவி ஆத்மா சரீரத்தை பாதுகாத்து கொள்ளும். உங்களுடைய வருகை நாளுக்கென்று குற்றமற்றதாக பாதுகாத்து கொள்ளும். ஆசீர்வதியும் கிருபையாய் இருப்பீராக. தேங்க்யூ ஜீசஸ். இங்கே இந்த ஆண்டவரே இந்த நிச்சய ஆராதனைக்கு வந்திருக்கிறதானே பாஸ்டர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த குடும்பத்தார் எல்லாரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே நாங்கள் போகும் பொழுது நல்ல பிரயாணத்தை தருவீராக. மீதியான நேரத்திலே நீர் எங்களோடு கூட இருப்பீராக. எல்லாவற்றையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்வோம். ஆமென். We give all the glory to Jesus and tell of His love, His wonderful love. We give all the glory to Jesus and tell of His wonderful love. மகிமையாவும் அவருக்கே கிறிஸ்துவுக்கே செலுத்துவோமே. மகிமையாவும் அவருக்கே என்றென்றும் அவருக்கே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் ஆசீர்வாதம் வழி நடத்தலும் நம் அனைவரோடு கூட விசேஷமாக சொல்றேன் ஜாய்சன் திருமதி ஸ்ரீமதி அவர்களோடு கூட உங்களுடைய குடும்பத்தாரோடு கூட இன்றும் என்றும் சதா காலமும் இருப்பதாக. ஆமீன்.